வெல்கம் டு மை சேனல். வணக்கம் நண்பர்களே. நம்ம மனித மூளையின் 3 முக்கிய செயல்பாடுகளை பற்றி ஒரு சிறப்பான பட்டிமன்ற நிகழ்ச்சியில் பேசப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இது, இந்த வீடியோ தொகுப்பானது. இந்த வீடியோவை உங்களுக்கு தொகுத்து வழங்குபவர்கள் SBO, ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். வாங்க நம்ம பார்ட் டைமில் சம்பாதிக்க SBOவில் ஜாயின் பண்ணுவோம். சிறந்த முறையில் நம்பிக்கையான ஒரு நிறுவனமாக இன்று வரை செயல்பட்டு வருகிறது. SBOவில் ஜாயின் பண்ணுங்கள், சிறந்த முறையில் ஏர்ன் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்ப நான் மூளையினுடைய 3 இலக்கணங்களை சொல்லுகிறேன். இதை சொல்லி நிறைவு செஞ்சலாம். அண்ணா இன்னைக்கு காலையில் என்ன சாப்பிட்டீங்க? தோசை. அண்ணன் இன்னைக்கு காலையில் என்ன சாப்பிட்டீங்க? தோசைன்னு சொல்லிட்டார். இப்போ அண்ணனை பார்த்தனா போன மாதம் 12ஆம் தேதி மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னா பாடா அப்படின்னு சொல்லுவார்ல. இன்னைக்கு காலையில் சாப்பிட்டது ஞாபகம் இருக்கும். இப்போ நம்ம பேர் நமக்கு மறந்துடுமா? திடீர்னு யாராவது கூப்பிட்டு எனக்கு பேர் வச்சு ரொம்ப நாள் ஆச்சுடி, என் பேர் என்ன சொல்லுன்னு கேட்குமா? கேட்க மாட்டோம். இப்போ இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே உங்கள் வீடு உங்களுக்கு மறந்துடுமா? ஐயோ எங்கள் வீட்டு அட்ரஸ் மறந்து போச்சு யாராவது சொல்லுங்களா? அப்போ நம்ம மூளையினுடைய முதல் ஆட்சியில் என்ன தெரியுமா? எதை சேவ் பண்ணணும், எதை எரேஸ் பண்ணணும். இன்னைக்கு சாலில் சாப்பிட்டு ஞாபகம் இருக்கு, ஒரு வாரம் கழிச்சு இதுவும் மறந்துடும். அப்போ நம்ம மூளையினுடைய முதல் ஆட்சியில் என்ன? சேவ் பண்ணும், எரேஸ் பண்ணும். எதை சேவ் பண்ணிக்கணும், எதை எரேஸ் பண்ணணும். ரெண்டாவது ஆட்சியில் என்ன தெரியுமா? நம்ம மூளைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கம்ப்யூட்டரை விட நம்ம மூளை தான் ஸ்பீடு. பொய் சொல்லல. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லவா? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கம்ப்யூட்டரை விட நம்ம மூளை தான் ஸ்பீடு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லவா? ஒரு பெரிய ரோடு, இந்த பக்கம் ஒரு டெய்லர் கடை, அந்த பக்கம் இருந்து ஒருத்தன் பைக்கில் வரான். இந்த டெய்லர் கடைக்கு நேராக நிற்கிறான், கிராஸ் பண்ணி வரல. அங்கே நின்று இந்த டெய்லரை பார்த்து ஹலோ அப்படிங்கிறான். உடனே அந்த டெய்லர் சொல்கிறான் அடுத்த வாரம் கொடுத்துட்றேன்றான். இவன் போயிட்டான். உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு? இவன் ஏதோ துணி கொடுத்துக்கிறான், அதை கேட்குறான், அது இன்னும் தைக்கல. அர்த்தம் இது ஒன்றும் ஒரே கான்வர்சேஷன் தான். ஹலோன்னா அவன் அடுத்த வாரம் கொடுத்துட்றேன்னா, இவன் இறங்கி நின்று நான் துணி கொடுத்தனே தைச்சிட்டிங்களான்னு கேட்கல. அவன் துணியை கேட்குறீங்களா, அது இன்னும் தைக்கணும்லாம் சொல்ல. இவன் அங்கே வந்து நின்ன உடனே அவன் மூளை இங்கே துணியை கொடுத்துருக்க கேளுன்னு சொல்லி அவன் அலோன்னு சொல்லி அவன் துணியை தான் கேட்குறான்னு சொல்லி அடுத்த வாரம் கொடுத்துட்றேன்னா, இதெல்லாம் எவ்வளோ நேரத்தில் நினச்சி? ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். அவ்வளோ ஸ்பீடு நம்ம மூளை. அப்போ நம்ம மூளைக்கு இருக்கிற முதல் ஆற்றல் என்ன? சேவ் பண்ணும், எரேஸ் பண்ணும். ரெண்டாவது ஆற்றல் என்ன? ஸ்பீடு. மூணாவது ஆற்றல் என்ன தெரியுமா? இது ரொம்ப முக்கியமானது. ஒன்ஸ் உங்க மூளைக்கு நீங்க ட்ரைனிங் கொடுத்துட்டீங்கன்னா நீங்களே தப்பு பண்ண சொன்னா கூட அது தப்பு பண்ணாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லவா? சர்க்கஸ்ல இந்த கடைசி காட்சி ஒன்று காட்டுவோம் பார்த்தீங்களா? ஒரு ரவுண்ட் இருக்கும், அதில் ஒரு பொண்ணு இருக்கும், அந்த ரவுண்ட் அப்படியே சுற்றும். இங்கேருந்து கண்ணை கட்டின்னு ஒருத்தன் கத்தி அடிப்பான், அந்த பொண்ணு மேலே படாமல் அந்த பலகையிலேயே படும். இப்படி ஒன்று பார்த்துருக்கோம்ல. ஒரு சர்க்கஸில் இந்த கத்தி அடிக்கிறவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் தகராறு ஆயிடுச்சு. இந்த பொண்ணை எப்படியா கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான். வெளியே கொலை பண்ணால் அது மர்டர் அஃபென்ஸ். அதனால் கத்தி அடிக்கும் போது மாற்றி அடிச்சிட்டா பை ஆக்சிடென்ட் சொல்லுவாங்க. இவ்வளோ நேரம் ஒழுங்காச்சார் சார், ஏதோ மாற்றி அடிச்சான்னு சொல்லுவான்ட்டு இன்றைக்கி அந்த பொண்ணை கொலை பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டான். 10 கத்தி அடிப்பான், 9 கத்தி ஒழுங்காக எடுத்துட்டு 10வது கத்தியை மாற்றி அடிச்சு அந்த பொண்ணை கொலை பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டான். சர்க்கஸ் நாள் வந்துச்சு. அந்த பொண்ணை நிற்க வச்சு சுற்றினே இருக்குது. 9 கத்தி கரெக்டாச்சுனா 10வது கத்தியை வேணுன்ட்டே அப்படி கொஞ்சம் கையை அப்படி மாற்றி அடித்தான். அந்த கத்தியும் அவன் மேலே படாமல் பலகை மேலே தான் பட்டுச்சு. ஏன் தெரியுமா? தொடர்ந்து பயிற்சி கொடுக்கப்பட்ட இந்த மூளை மனசு தப்பு பண்ண சொன்னா கூட பண்ணலை. ஆக நம் மூளைக்கு இருக்கிற முதல் ஆற்றல் சேவ் பண்ணும், எரேஸ் பண்ணும். ரெண்டாவது ஆற்றல் ஸ்பீடு. மூணாவது ஆற்றல் ஒன்ஸ் ட்ரைனிங் கொடுத்தா மாறவே மாறாது. இந்த இலக்கணம் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் போதும், எல்லா மூளைக்கும் போதும். நம்ம எல்லார் மூளைக்கும் இந்த இலக்கணம் இருக்கு. இந்த இலக்கணத்தை காப்பாற்றுகிறவர்கள் ஜெயிக்கிறார்கள். அந்த இலக்கணத்தை தெரிந்து கொள்ள புத்தகத்தை வாசியுங்கள். நன்றி, வணக்கம்.